Praise the Lord. 18th of June. இன்னைக்கு ஏசப்பா நம்மகிட்ட சொல்ல நினைக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, வெட்கப்படேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன்னு சொல்லி ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அச்சோ நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ, எல்லார் முன்பாகவும் மறுபடியும் நான் தலை குனிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுமோன்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் ரொம்ப நாளாகவே கவலைப்பட்டுட்டே இருக்கிறீங்க. மேபி உங்கள் கூட இருக்கிறவங்க கூட நீ பாரு இந்த விஷயத்தில் எவ்வளோ அவமானப்பட்டு நிற்க போகிற அப்படின்னு சொல்லி, ஈவன் உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கூட உங்களை இதை சொல்லி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு துணை செய்கிற கர்த்தராக இருக்கிறார். நிச்சயமாக அதில் உங்களுக்கு அவர் துணையாக இருப்பார். அதனால நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தை குறித்து ரொம்பவே பயந்துட்டுருக்கீங்களோ, ஐயோ வெட்கப்பட்டு போயிடுவேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்களோ, அந்த காரியத்தில் நிச்சயமாக கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். அவரை நம்பி வந்தவங்களை கண்டிப்பாகவே ஆண்டவர் என்றைக்குமே தலை நிமிர செய்து நடக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு நாளும் அவர் நம்மளை தலை குனிய விட்டுறவே மாட்டார். ஸோ மற்றவர்கள் சொல்வதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே உடஞ்சி போயிடாதீங்க, உங்களோட விசுவாசத்தை விட்டுறாதீங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்தாத தேவனாக இருக்கிறார். ஸோ அவரை மாத்திரம் நம்புங்க. ஸோ இந்த வசனத்தை கொண்டு இந்த நாளை தொடங்குங்க. God bless you. Have a blessed day.